ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எந்த வீடியோன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணி போல் நாங்கள் வள்ளியூர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஒரு ஸ்கூட்டியில் தான் போனோம். அங்கேருந்து நாங்கள் 3 பேர் போனோம். நான் ஒன்று, எங்கள் மாமா பொண்ணு வந்து, அப்புறம் என் தங்கச்சி 3 பேரும் ஸ்கூட்டியில் போனோம். ஆனால் நாங்கள் ஹெல்மெட் போடல. நீங்கள் நினைக்கல என்ன இந்த 3 பேர் போகிறாங்க ஹெல்மெட் போடலான்ட்டு. நாங்கள் இங்கே வள்ளியூர் தானே, அதனால தான் ஹெல்மெட்டு போடல. அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கும்போது தான் பெட்ரோல் பார்த்தேன். பெட்ரோலும் இல்லையா, சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் பேசிக்கிட்டே போனோம் பெட்ரோல் போடலான்ட்டு. போகிற வழியில் தான் ஜூஸ் கடைலாம் இருந்தப்போ நாங்கள் நினச்சோம் ஜூஸ் குடிப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வழியாக பெட்ரோல் போட்டு போயாச்சு. பெட்ரோல் போட்டோம். அப்புறம் போயிட்டே இருக்கும்போது இன்றைக்கி பெட் காலேஜில் ஆனுவல் டே போல் அங்கேயும் ஒரு பொம்மை நினச்சி நாங்கள் பார்த்ததோட ஷாக் ஆகிட்டோம். அதையும் க்ராஸ் பண்ணி போயிட்டோம். அந்த பொம்மை எங்களை பார்த்து சிரிச்சிச்சு. எங்களுக்கு ஜாலியாக இருந்து அப்புறம் போகும்போது அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரோட்டு சைடாக பார்த்துருந்தோம். ஒரு வழியாக போய் வள்ளியூர் பாலத்துக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் வள்ளியூர் பாலம், பார்த்துக்கோங்க. வள்ளியூர் பாலம் வந்துட்டு நல்ல வெயில், எங்களால் சுத்தமாக முடியலை போகவே. அப்போ தான் நினச்சோம் அழகா பஸ்லேயே போயிருக்கலாமோ அப்படின்ட்டு. எப்படியோ ஒரு வழியாக பாலத்துக்குள்ளே வந்தாச்சு. அந்த டைம் அந்த பாலத்துக்குள்ளே போகும்போது செம்ம கூலிங்காக இருந்து, அவ்வளோ அழகாக இருந்து இங்கேயே நிற்கலாம் போல் தோணுச்சு. அப்புறம் எப்படியோ நாங்கள் கதை பேசி போயிட்டே இருந்தோம். அந்த சைடு ஒரு லாரி வந்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ் நாங்கள் ஃப்ரெண்டாக வந்துட்டோம், இல்லாட்டி எங்கள் மேலே தண்ணி அடிச்சிருக்கோம். அப்புறம் அப்படியே வள்ளியூருக்கு நாங்கள் போயிட்டே இருந்தோம். அந்த பாலத்துலலாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதை க்ராஸ் பண்ணி வெளியே வரவும் சரியான வெயில், எங்களால் சுத்தமாக முடியவே இல்லை. ஆப்போசிட்லேயே நிறைய வண்டி வந்துகிட்டே இருந்து நாங்கள் சிரிச்சு நல்லா காமெடியாக சத்தம் போட்டு பேசிகிட்டே போனோம். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே போனாங்க. எங்களுக்கான கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ரொம்ப சவுண்டு போட்டு பேசுகிறோமோலாம் நினச்சோம். ஒரு வழியாக பாலத்தில் ஏறி அப்படியே வந்தாச்சு பாலம் கடந்து. அப்புறம் அப்படியே பாலத்துலேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வரவும் நல்ல சைடில் ரோட்டு சைடு இளநீ, கரும்பு ஜூஸு, சர்பத்துலாம் இருந்துச்சு. எங்களுக்கு தோணுச்சு அழகா இதில் நின்று குடிக்கலாமோன்ட்டு ஒவ்வொரு ஜூஸ் கடையாக கடந்து போய்கிட்டே இருந்தோம். வள்ளியூர் நல்ல பெரிய பஜார் மாதிரி தான், ரொம்ப சின்ன இதெல்லாம் நினைக்க வேண்டாம். நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. இன்றைக்கெலாம் செம கூட்டம். அதுக்கப்புறம் நிறைய வண்டி, டிராஃபிக்கு. என்னால் ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டுமே வர முடியல, அவ்வளோ டிராஃபிக்காக இருந்து. ரோட் க்ராஸ் பண்ணவோ ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப க்ரௌடாக இருந்தால் நல்ல வெயில். எங்கள் ஊர் இந்த கள்ளிக்குளத்தை விட அங்கே நல்லா வெயில், சரியான வெயில். வெக்க ஒரு பக்கம் அடிச்சு தூசிலாம் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்து. எப்படியா அதுக்கப்புறம் ஒரு வழியாக மெயின் ரோடு வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரோடு. அங்கே நாங்கள் வந்துட்டு ராதாபுரம் ரோடு. இதுதான் மெயின் ரோடு. இதில் க்ராஸ் பண்ணுறதுக்கு எப்போவும் நான் ரொம்ப லேட் பண்ணுவேன். அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். சரி வண்டி வருதான்னு பார்த்துக்கிட்டே நின்னேன். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. ரோடை க்ராஸ் பண்ணி முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் பைக் போச்சு, க்ராஸ் பண்ணியாச்சு. அப்புறம் சரி அன்னி ஸ்டோர் போகலான்ட்டு அன்னி ஸ்டோருக்குள்ளே போயிட்டு எனக்கு கொஞ்சம் சிசர் வாங்க வேண்டியது இருந்து, சிசரும் அப்புறம் பாயிண்ட் ஊசி அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வரவும் தான் எங்கள் மாமா போன்னு சொன்னால் ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு. அப்போ தான் ஆப்போசிட்லேயே நல்ல நேரம் கடை இருந்துச்சு, நம்ம எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் ஜூஸ் கடைக்கு வந்தாச்சு. அவட்ட கேட்டேன் என்ன வேணுன்ட்டு. நாங்கள் மில்க் ஷேக் வேணும், சாக்லேட் மில்க் ஷேக். அப்போ அதோட ரேட் என்னென்னு கேட்டு ஆளுக்கு ஒரு மில்க் ஷேக் குடிச்சிட்டோம். ஜூஸ் பார்க்க தான் அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கொஞ்சம் நல்லா இல்லை. சரி ஏதோ எங்களுக்கு வெயிலுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் குடிச்சிட்டோம். அடுத்து எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா 20 ரூபா கடை. வள்ளியூருக்கு 20 ரூபா கடைக்கு போகாமல் இருந்தால் எப்படி, மனசே கேட்காது. அப்படியே நானும் உள்ளே போயாச்சு. உள்ளே போனதோட பொருள் எடுக்கவும் இல்லையோ, அந்த கையில் கூடையை தூக்கிடுவேன். எப்படியோ பொருள் எடுக்கணும் இல்லையான்ட்டு கூடையை தூக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் போகிறது கம்மல் தான். நான் கம்மல் எடுக்கணும் இல்லையா, கம்மலை பார்த்துட்டு தான் உள்ளே என்றேன். நிறைய டப்பா புதுசாக பொருள்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் இந்த கடையில் கூட்டம் இல்லாமல் இருந்தில்லைன்னா எனி டைம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே நானும் பார்த்துட்டு கம்மல் செட் ஆகலை. சரி எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது டப்பா வாங்குமே சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அப்போ தான் ஒரு டப்பாவை எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் வாங்கலாமாட்டு. சரி சடனாக எடுப்போன்னு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆனால் எங்கள் வீட்டில் டப்பா மட்டும் 20 ரூபா கடை நிறைய இருந்தேன். அப்படியே முடிச்சுட்டு 159ன்ட்டு ஒரு கடை இருந்து, அது பேருக்கு தான் 150, ஆனால் 160. இப்போ தான் அது கடை புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. சரி ஓகே வாங்க அங்கேயும் போய் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே சும்மா போனோம். பொருளை எடுக்கிறது சுத்தமாக ஐடியாவே இல்லை. அதை தான் 20 ரூபா கடையிலே நாங்கள் 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. சரி இங்கே என்னத்தை வாங்க, சும்மா பார்ப்போமே கடையை என்னெல்லாம் இருக்குன்ட்டு போனேன். பார்த்ததும் அதில் எனக்கு ஒரு பாட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அப்புறம் தான் பார்த்தேன், சரி நம்மகிட்ட தான் பட்ஜெட் இல்லையா, இருக்கட்டும் இப்போ தானே கடை போட்டிருக்காங்கன்னு அப்படியே நிறைய பொருள் போட்டிருந்தாங்க. போர்வை, வீட்டுக்கு சாமான், வீட்டுக்கு தேவையான பொருட்கள். அப்படியே பார்க்குறோம் செப்பல் இருந்துச்சு. அந்தால் நான் ஒரு செருப்பை தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ரேஷன் கடைக்கு போகலாம். நாங்கள் வள்ளியூர் வந்ததே ரேஷன் கடைக்கு போகலாம் தான். ரேஷன் கடை போகிற முன்னாடி எல்லா கடையும் சுற்றி பார்த்தாச்சு. ரேஷன் கடைக்கும் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தோம் கூட்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல நேரம் கூட்டம் எதுவும் இல்லை.
சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் ரேஷன் கடையை போயிட்டு ரிட்டன் வீடு திரும்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சினா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபே வரமாட்டேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடே ப்ளீஸ் காய்ஸ். டாட்டா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.